கோவை விமான நிலையத்தில் சிபி ராதாகிருஷ்ணனுக்கு ஆடல் பாடலுடன் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டிருக்கிறது. குடியரசு துணைத் தலைவராக பிறகு முதன்முறையாக தமிழ்நாட்டில் வந்திருக்கிறார் சிபி ராதா. இந்த தமிழ் மண்ணுக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். குடியரசு துணைத் தலைவர் சிபி ராதாகிருஷ்ணன் தமிழகம் வருகை புரிந்திருக்கிறார். குடியரசு துணைத் தலைவரான பிறகு முதன்முறையாக தமிழ்நாட்டிற்கு வந்திருக்கிறார் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள். கோவை விமான நிலையத்தில் சிபி ராதாகிருஷ்ணனுக்கு ஆடல் பாடலுடன் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டு வரக்கூடிய அந்த காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். இது குறித்த விவரங்களோடு இணைந்திருக்கிறார் நம்முடைய செய்தியாளர் அருண் விவரங்களை வழங்கலாம். வணக்கம். அதாவது இன்றைய தினம் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக துணை குடியரசுத் தலைவர் சிபி ராதாகிருஷ்ணன் முதன்முறையாக கோவை வந்திருக்கிறார். குறிப்பாக அவர் துணை குடியரசுத் தலைவராக பதவியேற்ற பிறகு முதன்முறையாக அவரது சொந்த மாவட்டமான கோவை மாவட்டத்திற்கு வந்திருக்கிறார். இது தற்போது தனி விமானம் மூலமாக அவர் இந்த கோவை விமான நிலையத்திற்கு வந்திருக்கக்கூடிய நிலையில சுமார் ஒரு 500க்கும் மேற்பட்ட பாஜகவினர் திரண்டு அவருக்கு ஒரு உற்சாகமான வரவேற்பை அளித்து வருகிறார்கள். முன்னதாக விமான நிலையத்திற்கு உள்பகுதியிலிருந்து முக்கியஸ்தர்கள் வரக்கூடிய விஐபி என்ட்ரன்ஸ் அந்த வழியாக அவர் காரில் வந்தார். காரில் வந்தவுடன் அவர் காரில் இருந்து இறங்கி அங்கு ஏற்கனவே 100க்கும் மேற்பட்டோர் பூரண கும்ப மரியாதை அளிப்பதற்காக பெண்கள் அங்கு கும்பத்துடன் திரண்டிருந்த நிலையில அவர் நடந்து வந்து அந்த கும்ப மரியாதையை ஏற்றுக்கொண்டார். அதைத் தொடர்ந்து இங்கு காத்திருக்கக்கூடிய தொண்டர்கள் அவர்களை வரவேற்பதற்காக திரண்டிருக்கக்கூடிய நிலையில நடந்து சென்று அவர்களது வரவேற்பை ஏற்றுக்கொண்டு வருகிறார். அதே போன்று இங்கு மேல தாளங்கள் முழங்க ஏராளமானோர் அவருக்கு உற்சாக வரவேற்பை அளிப்பதற்காக காலை முதலே காத்திருக்கிறார்கள். தொடர்ந்து அவர் நடந்து சென்று அந்த உற்சாக வரவேற்பை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய நிலையில இங்கிருந்து கொடிசியாவிற்கு செல்கிறார். கொடிசியாவில் ஏற்கனவே கோவையில் உள்ள பல்வேறு அமைப்புகள் சார்பில் சிபி ராதாகிருஷ்ணன் துணை குடியரசுத் தலைவர் அவருக்கு பாராட்டு விழா நடத்துவதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த விழாவில் 11 மணி அளவில் பங்கேற்று 1 மணி நேரம் அங்கு அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார். அதைத் தொடர்ந்து கார் மூலமாக சென்று கோவை டவுன்ஹால் பகுதியில் இருக்கக்கூடிய மகாத்மா காந்தியடிகளின் திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்துகிறார். அதைத் தொடர்ந்து பிற்பகலில் கோவை பேரூர் மடத்தில் நடைபெறக்கூடிய பேரூர் அடிகளாரின் 100ஆண்டு விழாவில் பங்கேற்று அங்கிருந்து கார் மூலமாக திருப்பூர் செல்கிறார். அவரது அதாவது துணை குடியரசுத் தலைவரின் வருகையொட்டி கோவை முழுவதுமே பாதுகாப்பு என்பது பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கோவை விமான நிலையத்திலிருந்து கொடிசியா செல்லும் வழி, அதே போன்று கொடிசியாவிலிருந்து டவுன்ஹால் செல்லும் வழி, டவுன்ஹாலிலிருந்து பேரூர் செல்லும் வழி என கோவை மாநகரின் அவர் செல்லக்கூடிய பாதைகள் அனைத்துமே முழுவதுமாக காவல்துறையினர் கட்டுப்பாட்டுகள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இதேபோல் துணை குடியரசுத் தலைவர் வருகையொட்டி நேற்று இன்று நாளை என 3 நாட்களுக்கு கோவையில் ட்ரோன்கள் பறக்க விடுவதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. எனவே பாதுகாப்பு முழுவீச்சில் நடைபெற்றிருக்கக்கூடிய நிலையில கோவை விமான நிலையத்தில் தற்போது சுமார் ஒரு 1000த்திற்கும் மேற்பட்டோர் திரண்டிருந்து இந்த வரவேற்பு நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கிறார்கள். இந்த வரவேற்புகளின் காரணமாக கோவை விமான நிலையம் இருந்த ஒரு பரபரப்புடன் காட்சியளிக்கிறது, பலத்த பாதுகாப்புடனும் காட்சியளிக்கிறது. மேல தாளங்களுடன் ஏராளமானோர் உற்சாக வரவேற்பை அளித்து வருகிறார்கள். அந்த வரவேற்பினை சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் நடந்து சென்று தொண்டர்கள் மற்றும் கட்சியினருடைய வரவேற்பை ஏற்று வருகிறார். ராசினி, விவரங்களுக்கு நன்றி அருண்.